ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செங்கோட்டிலேருந்து பஸ் இறங்கிட்டு இங்கே கீழே அங்கே படிக்கட்டு வழியாக நம்ம போகலான்னு ஐடியா பண்ணோம். கீழே இருக்கிற விநாயகரை கும்பிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு படிக்கட்டு முதல்ல இந்த திருச்செங்கோட்டுக்கு வந்து தடவை இந்த படிக்கட்டு வழியில் நாங்கள் போக போகிறோம், நானும் என் தம்பியும். அதனால் சாமி கும்பிட்டு படியேற கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி நான் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் தேர் திருவிழா அந்த வெள்ளோட்டம் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த தேர் திருவிழா அப்போ வந்தது தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா இந்த வீடியோ இப்போ தான் போடுறேன், அதனால் கோச்சிக்காதீங்க. அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் தரேன், பார்த்துருங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நான் தடவையாக அவ்வளோ பெரிய தேர் வெள்ளோட்டத்தை நேரில் பார்த்தேன். அதுமாதிரி படிக்கட்டில் ஏறும்போது நாகரை பார்த்துட்டு எப்படி ஏறி ஆரம்பிச்சது பாதி தூரம் வந்தாச்சு வெற்றிகரமா. மங்களாயிடுச்சு. எவ்வளோ பண்ணி பார்த்தீங்களா இன்னைக்குன்னு பார்த்து. சாமி போகிற வழியிலலாம் பிள்ளையாரு பேர் தெரியல வாங்கிட்டுங்க. ஏடா ஏற சொன்னா தவழ்ந்துட்டு இருக்கிற டேய், இருக்கியா? வா, கொஞ்சம் கஷ்டம்தான், மூச்சு வாங்குது. ஸ்டாச்சூஸ், எனக்கு இந்த மாதிரி சிற்பங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரா கத்தி குத்தி இங்கே வெளியே வந்துருக்குது. நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறாங்களா. வேற லெவலு. ஏடா பாம்பு எலி பாம்பு குரங்கா எம்மா கீழே படிக்கிட்டு. ஐயா முருகா தெரிகிறது. பாருங்க முருகா முடியல முருகா. அப்பனே என்னடா இது படிக்கட்டு இப்படி இது இந்த டிஃபரன்ஸ் ஆகுது. ஹலோ மக்களே, எப்பா எவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சுடா சாமி. இதுமா மண்டபத்துக்கு வந்தாச்சு. என் மணி என்ன படிக்கட்டு. விநாயகர் அவா சத்தி கொடுப்பா. கோபுரம் தெரியுது. வந்தாச்சா சாமி? ஆண்டவனே இதானா? பார்ப்போம். சரி, இங்கேருந்து பார்த்தா தமா துண்டு தெரியுது. இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். எவ்வளோ பண்ணி பார்த்தீங்களா? முடியலடா சாமி. ஹலோ நண்பர்களே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது அப்பனை பார்க்குறதுக்கு எது வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே வந்தாச்சு? சிவா வந்துச்சா? இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலை சுற்றி நம்ம வீடியோ எடுத்தோம். ஆனால் உள்ள சாமி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கலை, ஏன்னா அப்படி எடுக்கக்கூடாது, தப்பு. ஸோ அங்கே இருக்க ஒரு ஐயா கிட்ட வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறுலாம் கேட்டோம். இந்த ஐயா கிட்ட தான் இந்த வரலாறை கேட்டோம். அதுவும் இந்த வீடியோவிலே வரும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? கோழியில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு பாருங்களேன். எங்கே போடுற பால்கடல் கடைஞ்சாங்களே. வா சொன்னேன். நாகருக்கு
மேலே பார்த்தீங்கன்னாக்கா பெண் உருவம், கீழே பார்த்தீங்கன்னா ஆண் உருவம் வால். அதே மாதிரி அவருக்கு அதே மாதிரி இவர் நாகேஸ்வரர். அவங்க 3 பேர்த்துக்குமே காவல் தெய்வம். படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு, வேலை வசதிக்கு, வீடு வாசலுக்கு, பிரச்சனைக்கெல்லாம் இவர் தான். ரெண்டாவது தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அந்த தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல சுவாமிங்கன்னு போவாங்க. அந்த சுவாமிகள்னு சொல்லும்போது நாங்கள் நிகழ்ந்துப்போம். காசு, பணம், நோட்டு, அரிசி, மனசு போல மாங்கல்யம் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி பால், தயிர், இளநீர், பன்னீர் எல்லா விஷயம் அலங்காரம் பண்ணி வேஷ்டி புடவையோடு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் வரிசையாக உட்காருவாங்க. வரிசையாக சங்கல்பம் பூஜைகள். இந்த இடத்துல தமிழ் மாதம் முதல் ஞாயிற்று சங்கல்பம் பூஜைகள். அந்த பூஜை நடக்கும்போது சுவாமி ஆர்கோரமாக இருக்காது, நல்லா இருக்கும், அலங்காரத்தோட ஜம்முன்னு இருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல நாம் பூஜை பண்ணோடனே சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் அது வரிசையாக கொடுத்துருவோம். பாஸில் எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், ஏதோ ஒரு சாதம் பாஸில் போட்டோம். மனசு போல மாங்கல்யம். இந்த தட்டை எடுத்தாக்கா வரிசையாக காட்டிகிட்டே போகும். அவங்க தொட்டு என்ன வருதோ கையில் கொடுத்துருவாங்க. இந்த சாமி தான் அத்தனாக சுவாமிக்கு பூஜை பண்ண இடம் இது. இந்த இடத்துல நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சுவாமியும் அம்பாலும் ஒன்று சேர்ந்த இடம் திருச்செங்கோடு நாகேஸ்வரர். நாகாத்தான் பேர். இந்த கோயிலே அத்தனாக சாமின்னு சொல்லுவாங்க. அத்தனாக சாமி கிடையாது, நாகேஸ்வரர் கோயில் தான், நாகாத்தா கோயில் தான். நீ சுற்றி பார்த்தாலும் நாகராக தெரிவார். இதுலேயும் நாகர் இருக்கார், அந்த விநாயகர்ட்டி நாகர் இருக்கார், அந்த நாகேஸ்வரர்கிட்ட நாகர் இருக்கார், அந்த விநாயகர்ட்டி நாகர் இருக்கார். நாகேஸ்வரர் அதனால் நல்ல இதாக இருக்கும். பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பை கொடுக்கும், தொழில் அமைக்கும். எந்த தொழில் எடுத்தாலும் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, நல்ல தொழிலாக கைகூடணும். கல்யாண பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், உத்திர பாக்கியத்தை கொடுக்கணும். மாமியார் மாமனார் வச்சு காப்பாற்றும். இதுதான் நாகேஸ்வரர். எங்கே நினைக்கிறோமோ அங்கே நினைக்கிறோம், மனுஷனை நினைக்கிறோம், நாகாத்தான் நினைக்கிறோம், தெய்வத்தை நினைக்கிறோம். தெய்வமே, குடும்பமே, கஷ்டமே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரும் சங்கடப்படக்கூடாது, எல்லாம் ஒன்று சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரம் பிரம்மா தஷ்மி குருவே நம. குருவே சரரோகாமம் விசே சர்வவித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நம. அத்தனாயசம். இந்த அத்தனாய் செங்கோட்டு வேலவன் வாங்க. இந்த செங்கோட்டு வேலைங்கிற ஒரு சுவாமி எல்லா ஊர்லேயுமே வேல் கீழே தான், இவர் மேலே தான் வச்சுருக்கார், தலைக்கு மேலே. அதனால் செங்கோட்டு வேலவன். அதே மாதிரி அம்பாள் சாமி சுப்பிரமணியம் அணைச்சின்னு இருப்பார், சேவல் கொடி இந்த கையில் இருக்குது. அதனால் அதே மாதிரி அதனா ஈஸ்வரர். அந்த அதனா ஈஸ்வரங்கிறது ஆண் பாதி பெண் பாதி. அதனா ஈஸ்வரர் சுவாமி ஒரு பக்கம் சுவாமியாக இருக்கார், ஒரு பக்கம் அம்பாலாக இருக்கார், ஒரு பக்கம் உத்திராசமாக இருக்கார், ஒரு பக்கம் மாங்கல்யமாக இருக்கார், ஒரு பக்கம் பொன் வளையல் இடுப்பில் வச்சுருக்கார், சிரசு தண்டாயிரம். சாமி அங்கே பார்க்கும்போது 4 காலே கிடையாது. சுவாமி கொன்று, அம்பாள் கொன்று, சுயமூர்த்திகள் தானாக வளர்த்து இந்த கோயில் அத்தனா ஈஸ்வரர். எல்லா ஊர்லையுமே பெருமாள் இருப்பார், அவர் கீழே தான் இருப்பார். இந்த ஊரில் மேலே இருப்பார், இங்கே மலை மேலே இருப்பார். அதுதான் ஆதிகேஸ்வர பெருமாள். அந்த பக்கம் ரொம்ப விசேஷமான கேதார கௌரின்னு ஒரு பூஜை. அந்த கேதார கௌரின்னு ஒரு 21 நாள் வச்சு பூஜை.
சாமி தான் பெருசு, அம்பாள் தான் பெருசுன்னு சொல்லி விளக்கமாக சொல்லி அந்த இதை பிரித்து சக்தியை கொடுத்து வண்டு முகம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா புளியாக இருக்கும், வண்டு முகமாக வரும். அதுதான் பாம்பா சுற்றி வந்து முனிவர்கள் 3 கால் உள்ள முனிவர் இருப்பார். அந்த முனிவர் தான் வந்து காட்சி கொடுக்குறாரு. நல்லா சந்தோஷமாக இருக்கும். அவர் ஏன் தீர்த்தம் இருக்கும் கீழே. 3 காலில் ஏன் இருக்கிறாரு அவர்? முனிவர் அவர் எதுக்கு அப்படி 3 காலில் இருக்கிறாரு? அவர் வந்து ஜபம் வேணும்ட்டு 3 காலில் இருக்கார். அப்படிங்களா? ரொம்ப விசேஷமான கோவில். அத்தனா ஈஸ்வரர் செங்கோட்டு வையாசி திருவிழா போது இந்த சாமி வந்து படிவடியாக கீழே இறங்குறார். இறங்கும் போது ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு ஐடை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொம்ப விசேஷமாக இருக்கும். கீழே வந்து பல்லாக்கு. இன்னைக்கு காலையில் வந்து பூஜையெல்லாம் பண்ணி வெள்ளோட்டம் சுவாமி போகிறார். ரொம்ப விசேஷமான நன்றிங்க ஐயா. பாருங்கள், அங்கே இங்கே பாருங்கள், எல்லா உள்ளம் பாருங்கள், ஆண்டவனே பாருங்கள், தொழிலை கொஞ்சம் பாருங்கள், ஆண்டவா வாவுற்று. ஹலோ நண்பர்களே, மழை இறங்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கீழே இந்த வெள்ளோட்டத்தில் அடிக்கிற மேலே வாத்தியம் சத்தம் இங்கே வானம் கிளிக்குது. வாங்க, எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது கீழே போய் பார்க்குறதுக்கு. சீக்கிரம் போகணும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்கிறோம். ஏறும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, இறங்கக்குள்ள டப்பட இறங்கியாச்சுன்னா அம்மா எப்போ நான் பார்த்தாச்சு. வாங்க கீழே போகலாம். வீடியோ உங்களுக்கு கேட்குமா தெரியல அந்த சவுண்டு. இந்த திருச்செங்கோடு புதுத்தேர் வெள்ளோட்டம் வீடியோ வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா? அது மறக்காமல் பார்த்துருக்கேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.